ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மேம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டிமார்ட் ஷாப்பிங்கில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1ல் என்ன நடந்தது, பார்ட் 2ல் என்ன நடந்தது ஷார்ட்டாக ஒரே லைனாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1ல் வந்து டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். ஆனால் டிமார்ட்டுக்கு போனோன்னே வீடியோ வந்து எடுக்கக்கூடாது சொன்னனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து பார்ட் 1ல் போட்டிருந்தேன். பார்ட் 2ல் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள், எனக்கு பசங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்ட் 2ல் வந்திருக்கு. இன்றைக்கு பார்ட் 3. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கின பொருள்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஐயோ, பூனை வந்துடுச்சு, என்னன்னு பயந்துட்டேன். பார்ட் 3ல் வந்து பாப்பா அவனை தூக்கிவிட. பார்ட் 3ல் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருளில் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இருக்குது, எல்லாத்தையும் போட்டால் ரொம்ப வீடியோ பெருசாக போய்டும். வாங்க பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். என் பூனைக்குட்டி ஒன்று இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தூக்குமா அவனை, ஒரே ஒரு நிமிஷம் அதை காட்டுறேன். நடந்து இவதான் செல்லக்குட்டி, அங்கே பாரு, யாரையும் தூக்க விட மாட்டான். 2 குட்டி வச்சிருக்கான். இப்போ இது இவன் தான். அவன் கலர் பாருங்க, எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர் கேர்ள். இவன் எல்லா கலரும் இருக்கு, எல்லோ, பிளாக். செல்லக்குட்டி எங்க ஹாய் சொல்லு. சரி, நம்ம வந்து இப்போ டிமார்ட் பொருள் எல்லாம் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். புடவையெல்லாம் நகம் மாட்டுது. சரி, பாய் சொல்லு. சரி, இப்போ வந்து பொருள் எல்லாம் பார்த்துடலாமா? வாங்க பொருள் பார்க்கலாம். இப்போ பொருள் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பளம் பொரிக்கிறது. இது வந்து ஒரு சும்மா பிளெயினாக இருக்கும்ல, நீட்டாக, அது மட்டும் நான் வச்சுருந்தேன். அது வந்து காணோம். இந்த பசங்க எதனா வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு அது காணாமல் போச்சுன்னு அதுக்காக இது வாங்கினேன். என்கிட்ட இல்லை, நம்ம கரண்டியில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இது எடுத்தேன். ஏன்னா பசங்க அப்பப்போ பொரிக்கிறேன் அப்படி இப்படி எதனா எடுப்பாங்க, அதனால சரி கவனமாக இருக்கணுன்றதுக்காக இது எடுத்தேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து ஜல்லடை மாதிரி இருக்குது. இங்கே வந்து இப்படி ஜல்லடை மாதிரி இருக்குது. ஆயில் இது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் போல், எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இங்கேயும் வந்து ஆயில் வந்து நமக்கு போயிடுற மாதிரி இருக்குது. இதோட விலை வந்து 99 rupees தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு, வெயிட்டாக இருக்குது. இது வந்து நான் கிச்சனுக்காக இது வாங்கியிருந்தேன். பார்ட் 1 வந்து சின்ன வீடியோ தான், வீடியோ எடுக்க முடியல, அதனால அது போட்டிருந்தேன். பார்ட் 2ல் நிறைய பொருள் காட்டியிருக்கேன். அதுவும் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது. இது வந்து ஸ்டீல். இது நல்லா லாக். இது ஸ்டீலு, வெளியே வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கூட சீக்கிரத்தில் போகிற மாதிரி இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பொரியல் எதுனா கொடுத்து விட்டாக்கா அந்த ஆயில் ஃபுல்லாக ஸ்டீல் டப்பா வந்து லீக் ஆகிடுது. சரி, ஸ்டீலும் இருக்கணும், அதே நேரம் வந்து லாக் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். நம்ம பொரியலில் வந்து இந்த ஆயில் லீக்கேஜ்க்காக இது வாங்கியிருக்கேன். இன்னொன்று கூட வாங்கியிருந்தேன், அது வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் டிஷ்வாஷர் சேஃப். அது வந்து பார்ட் 2ல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் தான். இந்த மூடி கூட ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். இதுவும் டிஷ்வாஷரில் போடுவேன், நல்லா கொதிக்கிற தண்ணியில் கழுவும், ஒன்றுமே ஆகாது. இந்த மூடி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் 3 வாங்கியிருக்கேன். 1 2 3 பொரியலுக்காக. அதாவது எங்கள் 3 பேருக்கும் 3. நான் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்கேன். திடீர்னு நம்ம கழுவலை, நானும் வேலைக்கு போகிறனால திடீர்னு கழுவலைன்னா கிடைக்காதுல்ல, அதனால இது மாதிரி நான் நிறைய எப்போவுமே வச்சுப்பேன். ஒரு 3 செட்டு வச்சுருக்கேன். ஒருத்தருக்கும் 3 செட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து அதான் டயர்டாக இருக்குது, கழுவலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக. சரி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது வந்து 3 வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 49 ரூபா தான். சூப்பராக இருக்குது. 49 ரூபாய்க்கு ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸு. அதுவும் இந்த இது நான் சேஃப் தான், டிஷ்வாஷர் சேஃப்னா. நல்லா பாப்பா உட்காந்துட்டு தும்மிக்கிட்டு இருக்கா. கொதிக்கிற தண்ணியில்
கழுவும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம டிஷ்வாஷர்லேயே கூட போட்டுடலாம். பாப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தனால தலைக்கு குளிச்சுட்டு போயிட்டு தும்மிக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. தலைக்காய் வைமா. சரி, இப்போ வந்து வீடியோ போடுறதுனால அந்த அம்மா கொஞ்சம் ஹெல்ப்புக்காக உட்காந்துருக்காங்க. சரியா, இது வந்து 3 வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து 49 ரூபா தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த அடுத்ததாக இந்த கொடை வந்து ரொம்ப வாங்கணும்னு ஆசை. ஏற்கனவே வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மில்ட்ரி தீம் மாதிரி கொஞ்சம் இருக்கிறது ஒன்று வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி பெரிய கொடை ரொம்ப பிடிக்கும். இதோட ரீல்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் இதில் இருக்கான்னு தெரியல, நான் கொடுக்குறேன். அதில் போட்டிருக்கேன். யூடியூப்பில் கூட ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் ஷார்ட்ஸில் இந்த கொடை வந்து வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 500 ரூபா. இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்ட் 2 போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதான் ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பொருள் இருக்குன்னு. இது வந்து செம்ம பெருசு, செமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்து சரி இந்த வீடியோ எடுக்கலை, வேலைக்கு போகிறனால என்னால் எடுக்க டைம் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு மணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா 22 அப்படின்னா 10:13 ஆகுது. 10:15 ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா கிளம்பி இருக்கும்போது கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு தான். நிறைய வீடியோ வந்து நான் கிளம்பாமே போட்டுருவேன். ஏன்னா டெய்லியும் நான் வேலைக்கு கிளம்பிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து எனக்கு கிளம்புறதுனாவே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியும் கிளம்புறோம் வேலைக்கு அப்படி சொல்லிட்டு. எல்லாருக்கும் கிளம்புறது பிடிக்குன்னா வேலைக்கு போகிற எங்களுக்கெல்லாம் கிளம்பாமல் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணும். இன்றைக்கும் வந்து காலையில் ஒரு தடவை வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப் டே ஆடி கிருத்திகை வந்துட்டோம். வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு காஸ்டியூம் வந்து சாயந்தரம் ரெடி ஆகி மறுபடியும் போயிட்டு வந்தோம். இப்போ தான் வந்துட்டு சாமி ஊர்வலம்லாம் பார்த்துட்டு வரோம். அது முடிக்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். நம்ம சேனலில் போய் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சமையல் வீடியோஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோ, நிறைய சாரீ ஷாப்பிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த கொடை ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய பேசிடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப அவ்வளோ பேசுறது இல்லை யார்ட்டையும். அதனால் நிறைய பேசுகிறேன் போல். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வெளியே பேசுகிறனால இப்போ நிறைய பேசுகிறேன். இது வந்து கிளிப்பு. இது வந்து இருக்குது. எப்பயும் அது உடஞ்சி போயிடும், காணாமல் போயிடும். அதனால் ஸ்டாக் இதெல்லாம் எனக்கு நிறைய பொருள் வந்து ஸ்டாக் தான் நான் வாங்கி வச்சுப்பேன். பார்ட் 2ல் வந்து அந்த மாதிரி பொருள்லாம் கூட இருக்குது. இந்த வாட்டர் கேன்லாம் ஸ்டாக் பண்ணிப்பேன். சரியா, இதுவும் ஸ்டாக் தான். இது மேலே போட்டுருவேன். இல்லை நிறைய இல்லை அப்படின்றப்போ நான் எடுத்துப்பேன். ஓகே, இது கிளிப்பு. இதோட விலை வந்து 49 ரூபா. இது கொஞ்சம் நல்லா இருந்தது, சாஃப்டாக. இந்த டைட்டாக இருக்க கிளிப்லாம் நல்லாவே இருக்காது. இது சாஃப்டாக கொஞ்சம் இருக்குது, அதுக்காக வாங்கியிருந்தேன். அப்போ தான் இல்லைன்னா அப்படியே கையே வலிக்கிற கிளிப்லாம் கூட இருக்காது, நமக்கு நல்லா இருக்காது. இது ஒன்று 49 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி. இந்த கத்தி வந்து ஒரு தடவை ஒரு பாடி சரவணா போனால் டிமார்ட் வந்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். இது 2வது வாட்டி. இது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பசங்க எல்லா கத்தியும் எடுத்து எதனா ஒன்று பண்ணிவிடுவாங்க. அதுக்காக எனக்கு பெரிய பெரிய கத்தி நல்லா பிடிக்கும். இது வந்து வெட்டுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். கருணக்கிழங்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்ட ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த பெரிய கத்தி எப்பயும் வாங்கிடுவேன். கொஞ்சம் இப்போ இல்லை, ஒன்று இருந்துச்சு, அது இதுவாகிடுச்சு. இதோட ரேட் வந்து 545 ருபீஸ். இதுக்கு வந்து ஆஃபர்லாம் எதுவும் இல்லை. இதோட விலையே வந்து 500, இங்கே போட்டிருக்கு 545 ரூபா. இதுக்கு வந்து எந்த ஒரு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கு. நம்ம போய் வாரண்டி 1 வருஷம் கழிச்சுலாம் கேட்க மாட்டோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேஸ்ட்டுனா வேஸ்ட்டு தான். 3 இருக்குது. குட்டி, மீடியம், ரொம்ப பெருசு ஒன்று நல்லாயிருக்கு. இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது ஒன்று. ஓகேவா, பெருசு மட்டும். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இது இந்த பீலர். இது கொஞ்சம் ஒன்று இருக்குது 2, அது நல்லாவே இல்லை. அதனால் இந்த பீலர் ஒன்று வாங்கினேன். இது வந்து 49 ரூபா.
சரியா? இது கொஞ்சம் எப்படி இருக்குது பார்க்கலாம், நல்லா இருக்கான்னு. இது கொஞ்சம் ஒரு சிலது நல்லா இருக்குது, ஒரு சிலது நல்லாவே இல்லை. சரி, இது ஒன்று வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது இப்போ நல்லா இல்லை. இந்த சைட்லலாம் ஏதோ மாட்டுற மாதிரி இருக்குது நம்ம அதை தோல் சீவும் போது. அதனால இது ஒன்று வாங்கினேன். 49 ரூபாய் இங்கே போட்டிருக்கு. அடுத்தது வந்து ஸ்பூன்ஸ் வாங்கினேன். எவ்வளோ ஸ்பூன்ஸ் வாங்கினாலும் எப்படியாவது காணாமல் போயிடுது. எங்கே தான் போகுது தெரில. எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டும் இதுதான். அதனால் எவ்வளோ போகும்போதெல்லாம் வாங்குகிறோம் இல்லை. அதனால் இது வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபா இங்கே போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 299, நமக்கு வந்து 199 அப்படின்னு அவங்க செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்காங்க டிமார்ட்டில். இதில் வந்து பெரிய ஸ்பூன் ஒரு 6, இதில் வந்து ஏதோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கத்தியை வச்சு தான் வெட்டணும் போல இருக்குது. சரி, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். மீடியம் சைஸ் ஒன்று, அதை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்க் ஒன்று. இதில் வந்து ஒன்றுத்துலேயும் 6 இருக்குது. 1 2 3 4 5 6. இதில் 6, இதில் 6, இதில் 6. ரொம்ப இருமலாக இருக்குன்னு கட் பண்ணிட்டேன் கொஞ்சம், சாரி. இப்போ வந்து ஸ்பூனை வந்து பிச்சுட்டு அதுக்குள்ளே பாப்பா. இந்த சின்னது நல்லாயிருக்கு. அதாவது வெயிட் வந்து மீடியம் வெயிட்டாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி இங்கெல்லாம் கீராத மாதிரி நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. சின்னது 6, பெருசு வந்து 6, அப்புறம் இந்த இது ஒரு 6. அவ்வளோதான். இதோட விலை வந்து 200. மொத்தமாக வந்து 18 இருக்குது நமக்கு அதில். அடுத்தது வந்து இது எனக்கு வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருந்தது ரொம்ப. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இது வந்து பழம் வந்து போட்டு வச்சுக்கலான்னு. எப்பயும் பனானாலாம் வீட்டில் இருக்கும். அந்த அது பேர் அவல்லாம் நிறைய செய்யறதுனால அவல் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன். அவல் வந்து கம்பு அவல், கேழ்வரகு அவல், அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன் நான். ஒரு ஆர்கானிக் ஐட்டம் வாங்குறேன்னு சொல்லிட்டு. அதனால அந்த அவல் திடீர்னு பசிச்சதுன்னா வாழைப்பழம், அவல், நாட்டு சக்கரெல்லாம் போட்டு அது கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள். அதனால வந்து மோஸ்ட்லி வெளியே இந்த பேக்கரி சைட்லாம் நான் அவ்வளோவா போகிறதே விட்டுட்டேன். ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து பனானா வந்து எப்பயும் இருக்கும். பசினா உடனே அந்த மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. கடையிலையும் வாங்கி சாப்பிடுவேன் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து இது வந்து பழமெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது நல்லா இப்படி ஆழமாக நல்ல வசதியாக இருக்க மாதிரி இருந்தது. சும்மா ஒரு பேப்பருக்கு இது போட்டுட்டு நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வேறு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வந்து நமக்கு வந்து நின்றுக்கும். இப்படி ஆடாது. அதாவது இது ஷேப்பாக இருக்குது, ஆடுமோன்னா ஆடாது. ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 129 ரூபாய். அதாவது நமக்கு 129. இங்கே வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. 129 ரூபாய்க்கு நமக்கு இது நல்லா நிறைய வைக்கலாம். அந்த மாதிரி பெருசாக இருக்குது. இப்படிதான் இருக்குது. இது யாருக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பொருள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ வந்து இந்த கிச்சன் ஐட்டத்தில் பாதிக்கு மேலே முடிஞ்சிருச்சு. 2 வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த முந்தின வீடியோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது. அதுவும் நான் இப்போயே எடுத்துடுவேன். ஆனால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு டைமிங் அப்படின்றனால. அதில் கிச்சனுக்கு தேவையான பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாம் இல்லை, அது வந்து சமைக்கிற பாத்திரம். நான் கண்டினியூவாக இப்போயே வீடியோ எடுக்க போகிறேன். ஆனால் வந்து அது இது கூட வருமா அப்படின்னு தெரியலை. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் போடணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் என்னால் எடுக்க முடியுது. இப்போயே மணி 10:30க்கு மேலே ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் மற்ற வீடியோஸ் கூட இருக்குது, போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் வேலைக்கு போகிறனால டைம் இருக்கும்போதெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த கப்பு எடுத்துகிட்டு வரல. அந்த ஒரு கப்பு வாங்கியிருக்கேன். அது உடஞ்சிடும்னு அது கிச்சனில் வச்சுருக்கேன். அதை எடுத்துருவாமா, அதையும் நான் வந்து காட்டிடுறேன். ஏன்னா அது வந்து பாத்திரம் தனியாக காட்டலாம் அப்படி சொல்லி தான் பாத்திரத்தை வச்சுருக்கேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுறேன், பாப்பா எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடும், டைம் ஆகிடும். ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த கப் வாங்கியிருந்தேன், அது காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் அது மறந்துட்டேன். அது பீங்கான் கப்னால உடஞ்சிட்டு போகுதுன்னு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். சரி, அதை பார்த்துடலாம். வீடியோ முடிக்கும்போது நான் இதை காட்டுறேன், மறந்துட்டனால. மறுபடியும் இல்லைன்னா இதுக்கு வீடியோ போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு போட்டிருக்கு. இது 100 ரூபா, இது 100 ரூபா. இதில் வந்து நமக்கு வந்து 79 ருபீஸ் வந்து நமக்கு 79 ருபீஸ் ஒன்றுன்னு வந்தது. இது 79, இது 79 ஆஃபரில் 100 ரூபா. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு அங்கே. நமக்கு அங்கே போனால் டிமார்ட்டில் பார்க்குறதெல்லாம் வாங்கிடலான்னு ஆசையாக வேற இருக்குது. ஆனால் எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் வாங்குகிறேன். கண்டிப்பாக காலையில் ஒரு டீ, ஈவினிங் ஒரு காஃபி, இல்லைன்னா அதுவும் நான் வெளியே எங்கேயும் காஃபி டீ குடிக்க மாட்டேன், நானாக போட்டால் மட்டும்தான் குடிப்பேன். அதனால் வந்து டைம் ஆகிட்டு இருக்கிற அதனால் வந்து இந்த கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் சைடு ரொம்ப போகிறதில்ல, குண்டாயிடுறேன், அதனால போகிறதில்ல. அதனால் காலையில் வந்தோடனே பசிக்கும் பயங்கரமாக. அதுக்காக வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே நம்மளை இன்ட்ரெஸ்டாக நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினது. இந்த மாதிரி இன்னும் ஒரு கப் இருக்குது, பேராக தான் நான் வாங்கியிருக்கேன், ஜோடியாக. சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. பாய்.